அக்டோபர் 31 ஃப்ரைடே மினி விலாக் இது. பல மாதங்களா என்ன ஒரே ஒரு கேள்வி துரத்திட்டே வந்துட்டு இருக்கு. பல விதங்கள்ல பல நேயர்கள் என்கிட்ட அந்த கேள்வியை கேட்டுட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, தாலி பத்தி தான். இந்த சொசைட்டிக்கு இன்றைய காலகட்டம்க்கு மிக மிக முக்கியமான விஷயமாச்சு அது. சோ கேட்டுதானே ஆகணும். தாலி நான் அணியாம இருந்ததற்கு பெரிய காரியம்லாம் எதுவுமே இல்லைங்க. சரடு செயின் அருந்து போச்சு, மஞ்சள் கயிறு எல்லாம் போட்டுக்க எனக்கு விருப்பம் இல்ல. சோ கழுத்துல தாலி செயின் இல்லாம இருந்தேன். அருந்தே போனாலும் தங்கத்தோட மவுசு குறையுமா என்ன? சோ சில காரணங்களுக்காக அந்த செயின் பேங்க்குக்கு போயிடுச்சு. விட்டமின் எம் இல்லாம டக்குன்னு வெளியே வருமா? முடியாது இல்ல. இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாள் முன்னாடி நகை கடைக்கு போனேன் இல்லையா, அப்ப சர்ப்ரைஸா அந்த செயினை எடுத்துட்டு வந்து என் கணவர் கொக்கி எல்லாம் போட்டு சரி செய்து கொடுத்தாரு. என் வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு அவர் கையாலேயே மறுபடியும் போட்டுக்கிட்டேன். அவ்வளவேதான். ஒரு காலத்துல மொட்டை மாடிக்கு போய் படுத்துட்டு வானத்தை பார்த்தா 2000 நட்சத்திரங்கள் பார்க்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு அந்த ஸ்டார் கேசிங் பாசிபிள் இல்ல. லைட் பொல்யூஷனால சுமார் 20 நட்சத்திரங்கள் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியும். காட்டுல வாழும் உயிரினங்கள் 69% அழிவை சந்தித்து இருக்கு. பல ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்டே ஆகியாச்சு. பல வகையான பாரம்பரிய தானிய வகைகள், காய்கறிகள், பழங்கள் மறைஞ்சு போயிடுச்சு. உலகத்தோட பல முக்கியமான நதிகள் பொல்யூஷனால சஃபகேட் ஆகி பியோர் வாட்டர் என்கிற விஷயமே பூமியில காணாம போயிடுச்சு. 2 வாரங்களுக்கு ஒரு முறை ஒரு மொழியே மொத்தமா செத்து போகுது. இது பத்திலாம் யாருக்கும் எந்த கவலையும் இல்ல. என் கழுத்துல தாலி இல்லாம இருக்கிறது தான் பெரிய சந்தேகமா இருக்கு. இப்போ ஒரு குரூப் கிளம்பும். கழட்டி மாட்ட அது சங்கிலி இல்லமா, தாலி தான் ஒரு பெண்ணுக்கு வேலி. திருமணமாகியும் தாலி அணியாமல் இருந்த நீ மாதர் குலத்தின் மண்ணாங்கட்டி. ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு தவறான முன்னுதாரணம். முன்னோர்கள் பாரம்பரியம் அப்படி இப்படின்னு போர்க்கொடி தூக்கிட்டு கிளம்பிடும். தாலி நானா கழட்டல, அது அருந்து போச்சு. சரி செய்து மறுபடியும் போட்டுக்கிட்டேன். அவ்வளவுதான். இந்த WWWல, அதாவது ஹோல் வைட் வேர்ல்ட்ல நீ ஏன் தாலி போடாம இருக்கிறேன்னு என்ன கேள்வி கேட்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா இவருக்கு மட்டும்தான். அவரே என்ன பார்த்து ஒரு நாள் அந்த கேள்வியை கேட்கல. அவரே கேட்காத போது வேற யார் கேட்டாலும் என்ன நினைச்சாலும் எனக்கு துளியும் கவலை இல்ல. தாலி அணிவது அணியாமல் இருப்பது அந்த ஸ்பெசிபிக் இண்டிவிஜுவல் ஒரு கப்பலோட சாய்ஸ் தான். இதுல மத்தவங்க முடிவோ அபிப்பிராயமோ உள்ள வர தேவையே இல்ல. பெண்கள் தான் பெரும்பாலும் சோஷியல் மீடியால இந்த வேலையை பாக்குறது. ஹோம் சீசன் வித் லவ் சகோதரி அபிகிட்ட போய் ஏன் தாலி செயின் போட்டிருக்கீங்கன்னு கேட்க வேண்டியது. ஒரு பெண் தன்னோட பாணியில தன் கணவர் பிரேதத்துக்கு முன்னாடி நடனமாடி இறுதி அஞ்சலி செலுத்தினா ஏமா கூத்தாடி மாதிரி ஆடுறன்னு குற்றம் சாட்ட வேண்டியது. சகோதரி யூனிக் ஸ்டைல் நந்தினியை பார்த்து நீங்க எதுக்கு பொட்டு எல்லாம் வச்சுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டியது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேள்விகள் எப்போதுமே பெண்களை நோக்கி தான் வைக்கப்படுது. ஆண் இருப்பதும் இல்லாமல் போவதும் வச்சுதான் ஒரு பெண்ணோட இன்பம் துன்பம் எல்லாமே தீர்மானிக்கப்படுது. இந்த வீடியோ மூலமா பல பேருக்கு பல நாட்களா இருந்த டவுட்டை நான் கிளியர் செய்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப நிம்மதியா போய் உங்களோட அடுத்த வேலையை பாருங்க. நன்றி, வணக்கம்.